அவனுக்கு சாட்டையடி தண்டனை கொடுக்கப்படும். கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் சாராயம் குடித்தால் மறுபடியும் சாட்டையடி தண்டனை கொடுக்கப்படும். மூன்றாவது முறையாக மது குடித்தால் அப்பொழுதும் சாட்டையடி தண்டனை கொடுக்கப்படும். அதற்கு பிறகு ஒரு மனிதன் திருந்தவில்லை என்று சொன்னார், நான்காவது முறையாகவும் மது அருந்தினான் என்று சொன்னால் அவனுக்கு மரண தண்டனை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எந்த அளவுக்கு மரண தண்டனை என்பதை இஸ்லாமிய மார்க்கம் ஈஸியா கொடுக்கிறார்கள். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொலை செய்தால் அவனுக்கு மரண தண்டனை உண்டு. ஒரு மனிதன் முஸ்லிமாக இருந்து காபிராக மாறினால் அவனுக்கு மரண தண்டனை உண்டு. சில காரியங்களுக்கு விபச்சாரம் செய்தால் மரண தண்டனை உண்டு. இது போன்ற சில விஷயங்களுக்கு தான் இஸ்லாமிய மார்க்கம் மரண தண்டனையை விதியாக்கி இருக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சாராயம் குடித்தால் 3 முறை சாட்டையடி தண்டனை, 3 முறை மன்னிச்சு விடுறது இல்லை, 3 முறை சாட்டையடி தண்டனை வழங்கப்படும். அதன் பிறகு திருந்தவில்லை என்று சொன்னால் 4வது முறையாக அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்று சொன்னால் மது என்பது போதை பொருளுக்கு